Hi friends, வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டேஸ்டியான டிஷ்ங்க. சிம்பிளா செஞ்சிடலாம், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னன்னு பாக்குறீங்களா? வாத்து முட்டை கீமா பண்ண போறோங்க. ஸோ இது வந்து வாத்து முட்டை 3 எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ வாத்து முட்டை கீமா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 3 வாத்து முட்டை, கொஞ்சமா ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 2 தக்காளி, பெப்பர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. கருவேப்பிலை கார்னிஷிங்காக, பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்க பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா மிளகாய் தூளே அதிகமா போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாத்து முட்டை கீமா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்காக நான் ஒரு பேன்ல 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நாங்க வாத்து முட்டை கடையில வாங்கும் போதே அந்த அண்ணா என்ன சொன்னாருன்னா, நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்யுங்க, வாத்து முட்டை வந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால வெங்காயம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வேக வச்சுட்டோம், இது வரைக்கும் எந்த ஸ்மெல்லும் வரல. பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பேஸ்ட் இருந்ததுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடலாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சாப்பர் இருந்தா முட்டையெல்லாம் இதுல போட்டு சாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிரேட்டர் இருக்கும் இல்லைங்களா, காய் சீவறது, அதுல போட்டு நல்லா துருவி ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு குட்டியா கட் ஆயிருங்க. சோ இப்போ இதை சாப் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நமக்கு சீக்கிரமா செய்யணும், ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணணும்னா இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நம்ம தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு, இதுல ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. ஸோ இப்போ முட்டையை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கீமா மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா, கொத்து கறி மாதிரி முட்டை கொத்து ஆயிடுச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை வந்து நல்லா நம்ம வதக்கின மசாலா கூட மிக்ஸ் பண்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம சாப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கப்லயே தண்ணி ஊத்தி நல்லா அலசி ஊத்திடலாம். இப்போ தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சிம்லயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாங்க. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி கெட்டியாயிடுங்க. இன்னும் உங்களுக்கு கெட்டியாகணும் அப்படின்னா நீங்க ஓப்பன்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னாவே தண்ணி எல்லாம் சுண்டிடும். இப்போ இந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சில தான் நமக்கு வேணும். ஸ்டவ்வை ஹைல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி தலை இருந்தாலும் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க, நல்லா இருக்கும். முட்டையை உடச்சு ஊத்தி பண்றதுக்கு ஒரு டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி முட்டை வேக வச்சுட்டு அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணிட்டு செய்யறது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட வாத்து முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாத்து முட்டை உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ நீங்களும் வாத்து முட்டை வாங்கி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.